கூர்மையான கோடாரி, இளையோர் திறன். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 விறகு வெட்டிகள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஒரே காட்டில் வேலை செய்தார்கள். முதல் விறகு வெட்டி மிகவும் கடினமாக உழைத்தான். காலை முதல் மாலை வரை ஓய்வே இல்லாமல் மரங்களை வெட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் இரண்டாவது விறகு வெட்டி சிறிது நேரம் வேலை செய்துவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பான். பிறகு மீண்டும் வேலை செய்வான். இதைக் கண்ட முதல் விறகு வெட்டி மனதில் நினைத்தான், நான் இவ்வளவு நேரம் வேலை செய்கிறேன், இவன் அடிக்கடி ஓய்வெடுக்கிறான், கண்டிப்பாக என்னை விட குறைவாகத்தான் மரங்களை வெட்டுவான். 1 மாதம் கழித்து காட்டின் காவலர் இருவரும் வெட்டிய மரங்களை எண்ணிப் பார்த்தார். அனைவருக்கும் ஆச்சரியம். ஓய்வெடுத்த விறகு வெட்டிதான் அதிக மரங்களை வெட்டியிருந்தான். முதல் விறகு வெட்டி அவனிடம் சென்று கேட்டான், நண்பா, நான் ஓய்வே இல்லாமல் வேலை செய்தேன், நீ அடிக்கடி ஓய்வெடுத்தாய், இருந்தும் எப்படி என்னை விட அதிக மரங்களை வெட்டினாய்? அதற்கு இரண்டாவது விறகு வெட்டி சிரித்தபடி சொன்னான், நான் ஓய்வெடுத்த நேரத்தில் சும்மா இருக்கவில்லை, என் கோடாரியை கூர்மைப்படுத்தினேன். கூர்மையான கோடாரியால் வேலை எளிதாகவும் வேகமாகவும் முடிந்தது. அந்த வார்த்தைகளைக் கேட்ட முதல் விறகு வெட்டிக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. அன்பு நண்பர்களே, நம் திறமையும் ஒரு கோடாரியைப் போன்றதே. தினமும் பயிற்சி செய்தால், புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டால் நம் திறமை இன்னும் கூர்மையாகும். அப்போது வெற்றி நம்மை தேடி வரும். நீதி: திறமை மட்டும் போதாது, அதை தினமும் பயிற்சி என்ற தீட்டுக்கல்லால் கூர்மைப்படுத்த வேண்டும். அதுவே உண்மையான இளையோர் திறன்.